வணக்கம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம திருப்பி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், என்னுடைய சேனலில் இருக்கிற எந்த வீடியோஸ்லையுமே வந்து நான் எடிட்டிங் பண்ணி போடுறதில்ல. எல்லாமே ஓகேவா ஆன் ஸ்பாட்டை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக பேசுகிறது தான். ஸோ என் மைண்டில் என்ன இருக்கோ அதை டேரெக்டாக பேசுகிறேன். ஸோ அதனால் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி நான் மிஸ்டேக் இல்லாமல் தான் சொல்லுவேன், அதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ பேசிக்காக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, நீங்கள் வந்து 5 வருஷமாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணணும், லாங் டர்மாக பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷமாக ஹோல்ட் பண்ணணும், 4 வருஷமாக இருக்கணும், லாங் டர்மாக பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகேவா, இப்போ நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, பட் இடையில அதாவது இப்போ நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா, எதனால் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து உங்களுக்கு வந்து பியர் மார்க்கெட் இருக்கும். ஓகேவா, நிஃப்டியோட சார்ட்டை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிய வரும். ஒரு நிஃப்டியோட சார்ட்டை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து மந்த்லி கேண்டில். ஓகேவா, மந்த்லி கேண்டில் இங்கே பாருங்கள், 2020 ஓகேங்களா. ஸோ 22 ஓகேவா, அதேமாதிரி 24 23 24, ஸோ அதேமாதிரி 2025 ஓகேவா. ஸோ பேசிக்காக ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பியரிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த லைன்லாம் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டது தான். ஸோ இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. பட் ஓகே, பட் இருந்தாலுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் ஓகே, ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 4 வருஷமாக 5 வருஷமாக எந்த ரிட்டர்ன்ஸுமே கொடுக்காமல் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் டாட்டா மோட்டார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிவிடெண்டுங்கிறது வேறு கான்செப்ட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஜர் பெயின்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி 4 வருஷமாக 3 வருஷமாக நீங்கள் ஹோல்டே பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. பட் இந்த ஸ்டாக்கில் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி நம்ம அதை பண்ணலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து லாங் டர்மாக வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, பட் வந்து பியரி மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பேசிக்காக நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டில் வந்து பை பண்ணுவோம், கரெக்டுங்களா, சப்போர்ட்டில் பை பண்ணுவோம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸும் வரும்போது அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஸோ இதைத்தான் வந்து ஒரு இன்வெஸ்டர் ஆஸ் இன்வெஸ்டராக பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஷார்ட் டர்மாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாங் டர்மாக பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, டாட்டா மோட்டார்ஸை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 800 ஓகேங்களா, ஒரு 800 இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்குது. ஸோ ஒரு 800 வந்து ஒரு 100 குவான்டிட்டி வந்து வச்சுருக்கதா வச்சுக்குவோம். அப்போ எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கோம், 80,000 தேவைப்பட்டிருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ நான் அதையுமே காமிச்சிடுறேன். ஒரு 100 குவான்டிட்டி ஓகேவா, 800 ஓகேவா, 800 100 குவான்டிட்டி எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கோம், 80,000 தேவைப்பட்டிருக்கும். நான் இதை வந்து லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ரொஸ்பெக்டிவில் வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ ஒருவேளை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல இந்த எந்த இடத்துலையோ பண்ணியிருந்தாலுமே, ஒருவேளை 2022 23 இந்த ரேஞ்சில் பண்ணியிருந்தாலுமே இதுதான் நடந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு மார்க்கெட்டுங்கிறது இப்போ பியரிஷ் மார்க்கெட்னால உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு, கரெக்டுங்களா. கிட்டத்தட்ட எவ்வளோ, 686 680 அந்த ரேஞ்சுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் 100 குவான்டிட்டி வந்து இதில் வச்சுருக்கீங்க, கரெக்டுங்களா. 80,000 தேவைப்பட்டிருக்கும். இப்போ 680 வர்றப்ப இதோட அமௌண்ட் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா, 680 அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் 100 குவான்டிட்டிக்கு, 68,000, கரெக்டுங்களா. ஸோ இப்போ 80,000 இருந்து நீங்கள் 68,000 கழிச்சிங்க அப்படின்னா 12,000 வந்து நீங்கள் லாஸில் இருந்துருப்பீங்க. ஓகேவா, பட் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. பட் இருந்தாலும் இதில் வந்து எப்படி நம்ம இந்த 12,000 கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலுமே ஓகேவா, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லிங் வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த ஹெட்ஜிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்காங்களேன். பட் இன்றைக்கி நான் ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். டாட்டா மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லெவல் ஓகேவா, இந்த லெவலுக்கு கீழே ஒருவேளை இது இப்போது ஒரு ஹை டைம் ஃப்ரேமில் எடுத்துக்காங்க. இப்போ நம்ம எங்கே 800 வாங்கியிருக்கோம், ஒருவேளை இந்த இடத்துக்கு கீழே 785க்கு கீழே விழுந்துருச்சு
அப்படின்னா ஓகே எதுக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட் காமிக்கிறேன் ஓகேவா 785 கீழே விழுந்துருச்சுன்னா அது இன்னும் கீழே போகும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 85 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடே பேசிஸில் ஓகே இன்ட்ராடே பேசிஸில் ஒரு புட் ஆப்ஷனை ஒரே ஒரு லாட்டு பை பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து எங்கே இருக்குது 686 ரூபாயில் இருக்குது மார்க்கெட் இல்லை நான் இங்கே பை பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா 686 ரூபாயில் இருக்குது இப்போ 668 ரூபா வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டு இப்போ நான் 686 ரூபாயில் 100 குவான்டிட்டி பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவைப்படும் 68,600 ரூபா நமக்கு வந்து தேவைப்படும் ஓகேவா ஒருவேளை எனக்கு வந்து இது வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துருச்சு எவ்வளோ 669க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் 66,900 ரூபா இருக்கும் அப்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1,900 ரூபாலேருந்து 2,000 ரூபாங்கிறது வந்து எனக்கு மைனஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓகேவா இப்போ எதுக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா நான் எடுக்கணும் 666க்கு இல்லை 667க்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனை வந்து இன்ட்ராடே பேசிஸில் பை பண்ணுறேன் ஏன்னா அது உடச்சிருச்சு அப்படின்னா அது கீழே வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரி நம்ம இப்போ புட் ஆப்ஷனை பார்க்கலாமா நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா 660 பிஇ எதுக்கு 660 பிஇ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகேவா 670 அதாவது 666 அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஓகேவா அது கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை ஹெச் பண்ண போகிறோம் அப்போ இதுக்கு நியர்பை உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன 650 இல்லை 660 ஸோ எப்போவுமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்குவோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று ஓகேவா ஸோ அதனால் எப்பவுமே அவுட் ஆஃப் த மணியில் தான் அந்த ஹெட்ஜிங் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த மணிலையோ அடுத்த மணிலையோ பண்ணுறவங்க வந்து ஹெட்ஜிங் பண்ண மாட்டாங்க அவுட் ஆஃப் த மணியில் தான் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம 660 பி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓகேங்களா 660 பியை வந்து நான் வந்து வாங்கிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு பே ஆஃப் ஸ்டார்ட்டில் காமிக்கிறேன் ஸோ டாடா மோட்டர்ஸ் கரெக்டுங்களா டாடா மோட்டர்ஸ் இது வந்து ஆப்ஷன் ஓகேவா ஆப்ஷன் இன்ட்ராடே பேசிஸில் தான் பண்ண போகிறோம் 660 பி கரெக்டுங்களா ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் 660 பி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆட் பொசிஷன் கொடுத்துடலாம் உங்களுக்கு பே ஆஃப் ஸ்டார்ட் பாருங்கள் ஓகேங்களா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இன்ட்ராடேக்கானது ஓகேங்களா இந்த ரெட் கலர் வந்து ஓகேங்களா இந்த இப்போ கீழே காமிக்கிறீங்களா ரெட் கலரில் இது வந்து ரெட் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் மாறுது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு வந்து மந்த் அண்ட் எக்ஸ்பைரி பேசிஸில் உள்ளது நம்ம மந்த்து ஃபுல்லாக ஒரு ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுறோமோன்னு கேட்டிங்க இல்லை அப்படின்னா நம்ம மந்த்து ஃபுல்லாக ஒரு ஆப்ஷனை ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது ஓகே மந்த்து ஃபுல்லாக ஆப்ஷனை ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது ஒரே ஒரு லாட் எடுக்கிறீங்க ஸோ இதோட லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா அந்த லாட் சைஸ் பொறுத்து கால்குலேஷன் மாறும் டாடா மோட்டர்ஸில் 550 அப்படிங்கிறது வந்து லாட் சைஸ் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் 100 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா 550 ஒரு பாயிண்ட்டுக்கு 550 ரூபா கிடைக்கும் இப்போ நம்ம எங்கே என்ன பார்த்தோம் 671 கரெக்டுங்களா 66க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம இதை எடுக்க போகிறோம் அப்போ 660 இதோட காமா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும் ஸோ இதோட காமா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.75 ஓகேவா ஸோ அப்போது ஒரு பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா அங்கே 0.75 பைசா வந்து ஏறும் அப்படிங்கிறதா இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கு ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டாம் இப்போ 666 இருக்கும்போது ஓகேங்களா 666 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 3984 ரூபா ஆப்ஷனில் ப்ராஃபிட்டாக இருக்கும் பட் ஓகே 666 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே லாஸ் இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து லாஸ் இருக்கும் இன்னும் ஒரு கிளியர் எக்ஸாம்பிளோட பார்ப்போமா என்ன பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு 800 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம் அதாவது எப்போ என்ன டேட்டில் ஓகே டேட்டோடய பார்த்துடலாம் 800 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம் இல்லை இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோ அதாவது 16ஆம் தேதி இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாமா பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கியிருக்கோம் எங்கள் 710 ரூபாவில் நம்ம வாங்கியிருக்கோம் 100 குவான்டிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கோம் 71,000 ரூபா தேவைப்பட்டிருக்கோம் கரெக்டுங்களா ஸோ 710 ரூபாவில் வாங்கியிருக்கோம் ஒருவேளை இந்த சப்போர்ட் உடச்சிச்சு அப்படின்னா அதாவது 685 உடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன் அப்போது இந்த இடத்துல இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஓகேங்களா இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இல்லை ஜனவரி 31 இந்த பி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதையுமே டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம் ஓகேவா டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம் ஓகே டேட்டா இருக்குது ஜனவரி 31 பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ஜனவரி 31 எங்கே இருந்திருக்கு கிட்டத்தட்ட 14 ரூபா இருந்திருக்கு அப்போ நம்ம இதை வந்து 14 ரூபாயாக மாற்றிக்கலாம் 4 ரூபா இருக்கிறத வந்து 14 ரூபா அப்படின்னு மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மற்றவங்க மாதிரி வந்து ஓகே அந்த இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இல்லை ஸோ ஹை ப்ரைஸ்லேயே இருக்கிறது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் 14 ரூபா மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு வேளை மார்க்கெட் வந்து எங்கே வந்துருச்சு
உங்களுக்கு 675 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 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 சின்ன கரெக்ஷன், நான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எப்போ எடுப்போம், இந்த என்ட்ரி வந்து 14 ரூபா எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் எடுப்போம். அப்போ என்னைக்கு எடுத்திருப்போம், 11ஆம் தேதி எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? இப்போ 11ஆம் தேதி ஆப்ஷன் சார்ட்டில் என்ன இருந்துச்சு, இது வந்து 10ஆம் தேதி. 11ஆம் தேதி எங்கே இருந்துச்சு, 7 ரூபா இருந்துச்சு. நம்ம 7 ரூபாவில் ஓப்பன் பண்ண உடனே இந்த 11ஆம் தேதியை வந்து கம்மியான டைம் ஃப்ரேமில் பார்த்துருமா இல்லை? 11ஆம் தேதி கரெக்டுங்களா? 11ஆம் தேதி ஓகே. ஸோ எடுத்தோன்னே நம்ம எடுத்துட மாட்டோம். இந்த 11ஆம் தேதி வந்து ஒரு 10 மணிக்குன்னு வச்சுக்கோமே. 10 மணிக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேண்டில் எங்கே இருந்துக்குது, 8 ரூபா 65 பைசா இருந்துக்குது. நம்ம ஒரு 8 ரூபா வச்சுக்கோ. நான் அந்த லோ ப்ரைஸில் போடலை, ஹை ப்ரைஸ்லேயே காமிக்கிறேன். 8 ரூபா அப்படின்னு வச்சுக்கோம். 8 ரூபாவில் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ 8 ரூபாவில் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது மட்டும் தான் நான் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் 8 ரூபாவில் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, ஸோ டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது, 686 ரூபா இருக்குது. அப்போ 686 ரூபா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட லோ எங்கே போச்சு, 670 வரைக்கும் போச்சு. கரெக்டுங்களா? 70 வரைக்கும், 667 வரைக்கும் போச்சு. ஸோ 686 ரூபாவில் இருக்கும்போது இல்லைங்களா, 686 இல்லைங்களா, 86லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடேல 1300 ரூபா லாஸ் இருக்கும். இதே 666 ரூபா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓகே, 2500 ரூபாங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் ஆகிருக்கும். பட் நீங்கள் எங்கே எடுத்திருப்பீங்க, இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல அதாவது 700 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்திருப்பீங்க. இங்கே உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், 680 வரும்போது, 86 வரும்போது எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு 13 ரூபா லாஸ் ஆகிருக்கும். அப்போ 100 குவான்டிட்டிக்கு 1300 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். பட் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1700 ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அப்போ அந்த லாஸுங்கிறது கவர் ஆயிரும். அப்போது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருந்து ஒருவேளை 666 இருந்து ஓகேங்களா, மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு. அப்போ 84 போயிருச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த நெகட்டிவை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா, இப்போ 66லேருந்து 84 போயிருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 ரூபா. இல்லை ஒரு 5000 ரூபா. பட் எல்லா வாட்டியும் 5000 ரூபா வச்சு ஹெட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. மினிமமாக ஒரு 10000 ரூபா நீங்கள் ஒரு ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10000 ரூபாலேருந்து 15000 ரூபாங்கிறது வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? நம்ம பெர்ஜர் பெயிண்ட்ஸ்லையும் இதேமாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு பெர்ஜர் பெயிண்ட்டும் கிடையாது, இதேமாதிரி எல்லா ஸ்டாக்லையுமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆப்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. நீங்கள் இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி மட்டும் தான் லாகின் கேட்கும். ஓகேங்களா? இமெயில் ஐடி மட்டும் தான் லாகின் கேட்கும். அந்த இமெயில் ஐடி மட்டும் லாகின் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பே ஆஃப் சார்ட் வந்து காமிச்சிருவாங்க. நம்ம பெர்ஜர் பெயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? பெர்ஜர் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம். ஸோ இதை பாருங்கள், கடைசி 5 வருஷமாக ஓகேவா, அந்த கடைசி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்க, மந்த்லியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்கும். இல்லை 4-5 வருஷமாக பெருசாக 2021க்கு அப்புறம் பெருசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 21க்கு அப்புறம் பெருசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. பட் இதிலலாம் நான் சொன்ன கான்செப்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் சம்பாதிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிச்சிருக்க முடியும். நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போவாடா, நம்ம கடைசியாக இப்போ நம்ம வாங்குறதா அப்படி வச்சுக்கோ. இப்போனா எங்கே நான் வந்து பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து இதை வாங்குறதா வச்சுக்கோ. ஓகே, பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நான் இதை வாங்குறதா வச்சுக்கோ. ஏன்னா நல்லா பெருசாக மூவ்மெண்ட் கொடுத்துக்குது, அப்போ வந்து பெருசாக ஹெவியாக மேலே போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வாங்குறதா வச்சுக்கோ. ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பட் ரியாலிட்டியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. இப்போ நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு 494 ரூபா வாங்கியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 494 ரூபா 100 குவான்டிட்டிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஆப்ஷனில் ஒரு லாட் பண்ணாலே போதுமானது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கவரேஜாக இருக்கும். இல்லை கிட்டத்தட்ட 49400 ரூபா தேவைப்படும். ஓகேவா? 49400 ரூபா தேவைப்படும். 50000னு வச்சுக்கோமே, 50000 ரூபாய்க்கு நான் பெர்ஜர் பெயிண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது, இப்போ நான் பேசிக்காக ஒரு சப்போர்ட் லெவல் வரைகிறேன் இதில். ஓகே, ஒரு பேசிக்காக ஒரு சப்போர்ட் லெவல் வரைகிறேன். இப்போ எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத வரைவோம். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? பேசிக்கு. ஓகேவா? இப்போ எங்கே 481 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும். கரெக்டுங்களா? 481 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். இப்போ 481 என்ன டேட்டில் பிரேக் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட வந்து
3ஆம் தேதி ஓகேங்களா, 3ஆம் தேதி பிரேக் ஆயிருக்கு. இந்த 3ஆம் தேதி 480 புட் ஆப்ஷனை ஏன் செலக்ட் பண்ண உங்களுக்கு, ஏன்னா அதுதான் நியர்பை இருக்கிற வேல்யூ, ஒரு அவுட் ஆஃப் த மணி கரெக்டுங்களா, அட் த மணி கிடையாது, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதோட வேல்யூ எங்கே இருந்திருக்கு ஓகேங்களா, கிட்டத்தட்ட 10 ரூபாவில் இருந்திருக்கு ஓகேங்களா, இதோட வேல்யூ 10 ரூபாவில் இருந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்துடலாமா, ஆஸ்ட்ராவில் வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸில் பார்த்துடலாமா, 10 ரூபாவில் நான் வாங்கியிருந்தேன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நான் எடுத்தது 480p கரெக்டுங்களா, 480p. ஸோ இது வந்து எங்கே 10 ரூபாவில் இருந்திருக்கு கரெக்டுங்களா, 10 ரூபாவில் இருந்துச்சு, 10 ரூபாவில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ மார்க்கெட்டுக்கு டைம் ஒதுக்குங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஒதுக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு, கிட்டத்தட்ட 473 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இன்ட்ராடே பேசிஸ்லேயே 4ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்களா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்திருக்கு ஓகே, நல்ல ஒரு ஃபால் இருந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் வரைக்கும் ஓகேங்களா, அடுத்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் இன்ட்ராடே பேஸில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ 480 ரூபா, ஒரு 475 ரூபா இல்லை 470 ரூபா வந்துச்சுன்னா நான் என்ன ப்ராஃபிட்டில் இருப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 75 ரூபா, 475 ரூபா வந்துச்சு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா, 474 வந்துச்சுன்னா ஒரு 1500 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பேன். 470 வந்துச்சு இன்ட்ராடேலே அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பேன். பட் அங்கே நான் என்ன லாஸ் ஆகிருப்பனோ அந்த அமௌண்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈக்குவல் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா, ஆல்மோஸ்ட் நான் ஈக்குவல் பண்ணியிருப்பேன். அப்போ பேசிக்காக இந்த ஆப்ஷனுங்கிறது ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஒன்று தானே தவிர, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டர், லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், கடைசி ஒரு 10 வருஷமாக நான் ஸ்டாக் வாங்கிக்கிட்டே வரேன். இந்த எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் மாதிரி நான் ஸ்டாக் வாங்கி கொடுத்துட்டே வரேன். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பில்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் போக வேண்டாம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பில்ட் ஆயிடுச்சு. சடனாக ஒரு பியர் மார்க்கெட் வருது ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து 10 லட்ச ரூபாவில் நீங்கள் இப்போ விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு 30% 40% வந்து உங்களுக்கு மைனஸில் போயிருக்கும். பட் இப்போ நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஆப்ஷனில் வச்சு ஹெட்ஜ் பண்ணியிருந்தீங்க ஓகேவா, அதாவது அந்த லெவலில் இப்போ அதிகமாக இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது, பெர்ஜர் பெயிண்டே வச்சுருக்கீங்க, இந்த பெர்ஜர் பெயிண்ட் வந்து ரொம்ப ஹெவி ஃபால் ஆயிருச்சு ஓகே, ஹெவி ஃபால் ஆயிருச்சு, அதிகமாக லாஸ் வந்து இதில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, அதிகமாக லாஸுங்கிறது வந்து இதில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பெர்ஜர் பெயிண்டில் உள்ள லாஸை மட்டும் மினிமமாக கவர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுவுமே அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுவுமே வந்து மேலே போக போக ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிட்டு வாங்க. நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள், இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரல, ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஓகே, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை, அதாவது இந்த சப்போர்ட்டை உடச்சதுக்கப்புறம் கீழே போல மேலே தான் போச்சு அப்படின்னாலும் ஓகே, இந்த இடத்துல இருந்து இது மேலேயே போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்டாக் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேவா. பட் அப்படி பார்த்தா ஆப்ஷனில் லாஸ் தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக ஆப்ஷனில் லாஸ் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பெரிய லாஸாக இருக்கும் இன்ட்ராடே பேசிஸில், ஒருவேளை நீங்கள் மந்த்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் த மணியாக இருந்தால் 0 அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 10ங்கிறது எப்போ 0 ஆகும், இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன், பிப்ரவரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிப்ரவரி எக்ஸ்பைரி என்றைக்கோ அன்னைக்கு தான் 0 ஆக போகுது, இல்லை அதிலிருந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் 0 ஆக போகுது. அவட் இன்றைக்கே நாளைக்கு உங்களுக்கு 0 ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 0 ஆகுது. இந்த 10லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 போகலாம் கேட்டுங்களா, 6 இல்லை ஒரு 5 போகலாம், ஒரு 50% போட்டோம் 5 போகலாம். இது 5மே எப்படி போவோம், இதுக்கு ஆப்போசிட்டாக 10 பாயிண்ட் போகணும் ஓகேங்களா, இல்லை ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் ஆப்போசிட்டாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது லாஸ் ஆகும். அப்போ ஆப்போசிட்டாக 8 பாயிண்ட் போகுது அப்படின்னா நீங்கள் இது பிரேக் ஆனால் மட்டும் தான் வாங்க போகிறீங்க இல்லையா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் மட்டும் தான் வாங்க போகிறீங்க. இங்கே இருந்து பிரேக் ஆகி ஆப்போசிட்டாக 8 பாயிண்ட் போயிருச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு உங்கள் ஸ்டாக்கு நீங்கள் வாங்கின ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் உள்ள லாஸுமே இங்கே ஓரளவு கவர் ஆகிருக்கும் ஓகேவா. அப்போ உங்களுடைய ரிஸ்க்குங்கிறது வந்து கம்மியாகப்படுது. ஸோ இடையில கூட ரீசெண்டாக கூட இஸ் எஃப் அண்ட் ஓ ஃபார் அ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த எஃப் அண்ட் ஓன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷனே வந்து ஹெட்ஜிங் பர்பஸுக்கு தான், இட்ஸ் நாட் ஃபார் அ ட்ரேடிங் பர்பஸ் ஓகேவா. ஸோ இந்த 10-15 வருஷமாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பேனிக் ஆகி அவளை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடக்கூடாது, ஹெட்ஜிங் பண்ணணும். அந்த ஹெட்ஜிங் பண்ண மூலமாக அவங்களோட ஹெட்ஜிங்னாலே என்ன அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ட்ரேடரோ இல்லை வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டரோ இந்த மாதிரி மித்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ நீங்கள் அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்குமே எஃப் அண்ட் ஓ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் இப்போ இதே ஓகேவா, நீங்கள் இப்போ இதே கான்செப்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து வைரலாக போய்கிட்டு இருந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம், நாட்கோ ஃபார்மா. ஓகேவா, நாட்கோ ஃபார்மாவில் இப்போ 1500 வாங்க சொல்லியிருந்தாங்க, 1600 வாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எஃப்என்டோ கிடையாது இதுக்கு, நான் அதையும் சொல்லிக்கிறேன். இதுக்கான எஃப்என்டோ கிடையாது, பிஎஸ்சியில் தான் இருந்த ஸ்டாக்கு. மோஸ்ட்லி சம் பீப்புள் ரெக்கமெண்டட் ஸ்டாக் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகேவா, நாட்கோ ஃபார்மா எடுக்கிறீங்க, டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோ. நான் சொன்ன கான்செப்ட்லேயே பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா எடுக்கிறீங்க, நீங்கள் 1500 வாங்கியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோ. 1500 இங்கேயோ வாங்கியிருந்தீங்க. ஒரு பேசிக் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணுறீங்க, ஓகேவா. ஒரு பேசிக் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணுறீங்க, ஓகே. அந்த லெவலை மார்க் பண்ணிட்டீங்க. அது பிரேக் ஆகும்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து ஹெச் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் லாஸை கவர் பண்ணியிருப்பீங்க. இங்கே நீங்கள் வாங்கின உங்களோட பை ப்ரைஸ், இங்கே இருந்த ப்ரைஸ் வந்து இங்கே வந்திருக்கும் அந்த லாஸை கவர் பண்ணுறப்ப, கரெக்டுங்களா. அடுத்த சப்போர்ட் நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா. இங்கே மார்க் பண்ணுறீங்க, இதை பிரேக் பண்ணுறப்ப திருப்பி இன்ட்ராடேல எடுத்துருப்பீங்க, கரெக்டுங்களா. ஸோ இதுவுமே ஓகே. டே டைம் ஃப்ரேம் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்குமா. 4 ஹவர்ஸ் வச்சுக்கினா உங்களுக்கு 2 கேண்டில் ஒரு நாளுக்குள்ள அது காமிக்கும், ஓகேவா. ஸோ மார்க் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, கரெக்டுங்களா. ஸோ இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் நார்மலாக ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஸோ திருப்பி இது மேலே போகும்போது நீங்கள் மேலே போட்டுன்னு விட்டுருப்பீங்க, கரெக்டுங்களா. இது மேலே போகும்போது போட்டுன்னு விட்டுருப்பீங்க. திருப்பி இது பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க, கரெக்டுங்களா. புட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. அப்போது இந்த இப்படி பண்ணது மூலமாக உங்களுடைய லாஸை கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த பிரேக் அவுட்டை பார்த்து எடுங்க அப்படின்னு. என்ட்ரு ஓப்பன் ஆனோடனே ஓகே செல்லில் இருக்குது, ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது அப்படின்னு ஹோல்ட் பண்ணாதீங்க. ஆப்ஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை வந்து உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் ஏதோ தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஓகேவா. ஸோ எனக்கு அதுக்கான டீட்டெயிலை வந்து என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, இன்னும் இதை பற்றின அப்கமிங் வீடியோஸ் இதை மாதிரி நிறையா வேணும், இது மாதிரி ஏதாவது ஸ்டாக்குக்கு வேணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுப்போம். ஸோ ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.